மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசனுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மக்கள் நீதி மய்ய துணைத் தலைவரும் ஓய்வு பெற்ற ஐஜியுமான மௌரியா காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் ரவிச்சந்திரன் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மௌரியா புகார் கொடுத்திருக்கிறார். சனாதனத்துக்கு எதிராக பேசிய கமல்ஹாசனுக்கு நடிகர் ரவிச்சந்திரன் கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் அன்பரசன்? மக்கள் நீதி மய்ய தலைவரும் எம்பியுமான நடிகர் கமலஹாசனுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக அக்கட்சியின் துணைத் தலைவர் மௌரியா என்பவர் தற்போது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். குறிப்பாக 30க்கும் மேற்பட்ட மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள் தற்போது காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்து சென்னை காவல் ஆணையரை நேரில் சந்தித்து இந்த புகாரானது அளிக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சமீபத்தில் நடந்த அகரம் பவுண்டேஷன் நிகழ்ச்சியில் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் சனாதனத்திற்கு எதிராக பேசியதாகவும் அதனால் சமூக வலைதளங்களில் சின்னத்திரை நடிகர் ரவிச்சந்திரன் என்பவர் நடிகர் கமலஹாசனுக்கு எதிராக கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் குறிப்பாக கமலஹாசனின் கழுத்தை அறுப்போம் என அவர் தெரிவித்ததாகவும் இந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் தற்போது அந்த சின்னத்திரை நடிகர் ரவிச்சந்திரன் என்பவர் மீது நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும் எனவும் அதே போன்று அந்த காட்சியை ஒளிபரப்பிய தனியார் யூடியூப் சேனல் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புகாரின் அடிப்படையில் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சென்னை காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த புகாரை அளித்து அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசனுக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி அன்பரசன்.